நிகழ்வாக விழிசை அகலங்கன் அவர்களை அரங்கில் இந்த விழிசைச்சுவம் விருது பெறுபவர்களுடைய விபர முன்வைப்புக்காக திருமதி கோமதி நிகழ்வு இடம்பெறவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அகலங்கன் நான் தர்மராஜா என்ற இயற்பெயர் கொண்ட அகலங்கன் பம்பைமடு வவுனியாவில் நாகலிங்கம் செல்லம்மா தம்பதிகளுக்கு மகனாக 1953ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 4ஆம் தேதி பிறந்தார். பம்பைமடு அமெரிக்கன் தமிழ் கலவன் பாடசாலையில் ஆரம்ப கல்வியையும், வவுனியா தமிழ் மகாவித்தியாலயம், கந்தரோடை ஸ்கந்தவரோய கல்லூரி ஆகியவற்றில் இடைநிலை கல்வியையும் நிறைவு செய்து யாழ் பல்கலைக்கழகத்தில் கணித புள்ளி விவரத்துறையில் பட்டம் பெற்று ஆசிரியராகி தற்போது ஓய்வு பெற்றுள்ளார். தனது 17வது வயதில் வில்லுப்பாட்டு ஒன்றை எழுதி நண்பரோடு சேர்ந்து மேடை ஏற்றியதிலிருந்து இவரது படைப்பாக்கத் திறன் வெளிவர ஆரம்பிக்கின்றது. வவுனியாவில் வந்த சுவடுகள் என்ற புது கவிதை தொகுப்பில் சேர்க்கப்பட்ட எடுப்பதோ பிச்சை என்னும் கவிதையே அச்சில் வந்த இவரது முதல் படைப்பு. இவரது முதலாவது கவிதை நூல் 1977இல் வெளிவந்தது. கவிதை, நாடகம், பாடல், கட்டுரை, சிறுவர் இலக்கியம் என்று தொடர்ந்து எழுதி வரும் இவர் இதுவரையில் 54 நூல்களை அறுவடை செய்து சாதனை படைத்துள்ளார். கவிஞர், நாடகாசிரியர், பேச்சாளர், ஆய்வாளர், பௌராணிகர் என பல பகுதிகளுக்கும் அடக்கப்படக்கூடிய இவர் தனது நூல்களுக்கான தேசிய சாகித்ய விருதை 4 முறையும், வடகிழக்கு மாகாண விருதை 2 முறையும், வடமாகாண விருதை 6 முறையும் பெற்றவர். இவரது ஆக்கங்கள் சில இலங்கை கல்வி அமைச்சின் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் விருது முதல் பேராதனை பல்கலைக்கழக தமிழ் சங்கத்தின் தமிழ் சான்றோர் விருது வரை பல விருதுகளை வென்றுள்ள இவருக்கு கலாபூஷணம், கலைமாமணி, தமிழ்மணி என்று அணி செய்யும் கௌரவ பட்டங்களும் பல. 2026ஆம் ஆண்டுக்குரிய விழிசைச்சிவம் இலக்கிய விருதை இவருக்கு வழங்கி கௌரவிப்பதில் சோலைக்குயில் அவை காற்றுக்களம் பெருமை கொள்கின்றது. இப்பொழுது எழுத்தாளர் அகலங்கன் அவர்களுக்கு அருட்பணி சேனா அன்புராசா அடிகளார் அவர்கள் பொன்னாடை போர்த்து மாலை அணிவிக்க, பிரதம விருந்தினர் வைத்தியர் முல்லை பரமேஸ்வரன் அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார். சோலை குயில்களுக்காக நலவன்பா, அகலங்கன் பக்தி பாடல்கள், அகலங்கன் இசை நாடன பாடல்கள் என்பவற்றை அன்பளிப்பு செய்திருக்கிறார் என்பதை சோலை குயில்கள் சார்பில் மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்து அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அடிகளார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து எழுத்தாளர் ராஜினி தேவி சிவலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராஜினி தேவி சிவலிங்கம் 1957ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 6ஆம் திகதி ராமலிங்கம் நாகம்மா தம்பதியினருக்கு 5வது மகளாக உடுவிலில் பிறந்த ராஜினி தேவி இன்றும் அங்கேயே வாழ்கின்றார். தனது ஆரம்ப கல்வியை உடுவில் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையிலும், இடைநிலை கல்வியை உடுவில் மகளிர் கல்லூரியிலும், மருதனார் மடம் ராமநாதன் கல்லூரியிலும் பெற்றுக்கொண்ட இவர் தனது உயர் கல்வியையும் நிறைவு செய்து
கலை பட்டதாரி ஆசிரியரானார். ஆசிரிய பணியின் மிக நீண்ட 26 வருடங்களை கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியின் அர்ப்பணிப்பு மிகுந்த செயலில் கடந்து அங்கிருந்தே ஓய்வு பெற்றார். காப்போதோ உயர்தரத்தில் கல்வி கற்கும் போதே உள்ளத்தின் உயர்வு என்ற நாடக எழுத்துருவை எழுதி வானொலியின் மாணவர் அரங்கு நிகழ்வில் ஒலிபரப்பச் செய்தார். சமுதாயத்தின் சிப்பிகள் என்ற இவரது முதலாவது கவிதை முகுந்தா என்ற பெயரில் 1998 தினகரனில் வெளியானது. அதே ஆண்டில் உதயன் பத்திரிகையில் இவரது சிறுகதையும் வெளியானது. நிலவும் சுடும் என்ற இவரது முதல் சிறுகதை தொகுதி 2010 வெளியானது. இறுதியாக வெளிவந்த மழைக்கால மேகங்கள் நாவலுடன் சிறுகதை தொகுதிகள், குறுநாவல், ஆன்மீகம் தொடர்பான நூல்கள், பல்துறைசார் கட்டுரை தொகுதி என மொத்தம் 9 நூல்களின் சொந்தக்காரி இவர். இவரது கணவர் சிவலிங்கம் அவர்களும் தமிழாசிரியரும் எழுத்தாளரும் ஆவர். அரச ஊழியர்களுக்கான ஆக்கத்திறன் போட்டியில் தேசிய மட்டம் வரை வெற்றி பெற்றுள்ள ராஜினி தேவி அகவெளி சந்திகை நடத்திய ஆய்வு கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர். 2024 ஆண்டு வடக்கு மாகாணத்தின் கலைக்குரிசில் விருதினை பெற்றுக்கொண்ட இவருக்கு சோலைக்குயில் அவைக்காற்றுக்களம் 2026 ஆண்டுக்குரிய விழிசைச்சிவம் இலக்கிய விருதை வழங்குவதில் உவகை கொள்கின்றது. இப்போது எழுத்தாளர் ராஜினி தேவி சிவலிங்கம் அவர்களுக்கு வைத்தியர் திருமதி சீனா ஜெயலோசனா அவர்கள் பொன்னாடை போர்த்த, எந்திரி சீனா சக்தி அவர்கள் மாலை அணிவிக்க, பிரதம விருந்தினர் வைத்தியர் முல்லை பரமேஸ்வரன் அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார். அடுத்து பதிப்பாளர் செல்லத்துறை கிருஷ்ணராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பதிப்பாளர் செல்லத்துறை கிருஷ்ணராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செல்லத்துறை கிருஷ்ணராஜா இணுவில் கிழக்கில் வாழ்ந்த செல்லத்துறை செல்லம்மா தம்பதிகளுக்கு புத்திரனாக 19/3/1955 பிறந்தவர் ஸ்ரீ கிருஷ்ணராசா. இணுவில் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் ஆரம்ப கல்வியையும் உரும்புரா இந்து கல்லூரியில் உயர்கல்வியையும் பெற்றார். தெல்லிப்பளையில் இயங்கிக் கொண்டிருந்த குகன் அச்சகத்தில் 1980 ஆண்டு தொழில் புரிய ஆரம்பித்தார். 1986 வரை அங்கு பணிபுரிந்து நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். நாட்டின் சூழல் காரணமாக குகன் அச்சகம் இயங்க முடியாது போகவே மூத்த சகோதரன் MS செல்வரத்தினம் அவர்களுடன் இணைந்து இணுவிலில் அம்மா அச்சகத்தை ஆரம்பித்தார். சகோதரர் கொழும்பு மெய்கண்ணான் அச்சகத்தில் பணிபுரிந்தமையால் அதன் உரிமையாளர் புதிய அச்சகம் ஆரம்பிப்பதில் உதவினார். 1986 முதல் 2003 வரை உதயன் பத்திரிகையிலும் பணியாற்றி கொண்டு அம்மா அச்சகத்தையும் இயக்கி வந்தார். அம்மா அச்சகம் ஆரம்பத்தில் வெளியிட்ட நூல்களில் அனுவை நாகராஜனின் காட்டில் ஒரு வாரம், கலாநிதி சபா ஜெயராஜாவின் அழகியல், கலைப்பேரரசு ஏற்றி பொன்னுத்துறை அவர்களின் அரங்க கலைஞர் ஐவர் போன்ற நூல்கள் முக்கியமானவை. பிற்காலத்தில் சைவப்புலவர் சு செல்லத்துறை, கோகிலா மகேந்திரன் ஆகியோரின் நூல்கள் பலவற்றையும் அம்மா அச்சகம் வெளியிட்டது. தெல்லிப்பளை கலை இலக்கிய களம், சோலைக்குயில் அவைக்காற்றுக்களம் ஆகியவை வெளியிட்ட பெரும்பாலான நூல்கள் அம்மா அச்சக வெளியீடுகளே. 1980 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 46 வருடங்கள் பதிப்பு துறையில் இயங்கி வருவதால் அம்மா அச்சக நூல்களில் பிழை வரக்கூடாது என்பதில்
எழுத்தாளரை விட இவர் அதிக கவனம் எடுத்துக்கொள்வார். துவிச்சக்கர வண்டியை மட்டுமே தனது வாகனமாக கொண்டு முதுமையிலும் தரமான நூல்களை பதிப்பதில் ஆர்வம் கொண்டுழைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணராஜா அவர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்குரிய விழிசைச்சிவன் நூற்பதிவு விருதை வழங்குவதில் உலகாங்கிதம் அடைகின்றோம். இப்போது பதிப்பாளர் செல்லத்துறை கிருஷ்ணராஜா அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் கானா ஸ்ரீகணேசன் அவர்கள் பொன்னாடை போர்த்து மாலை அணிவித்து, பிரதம விருந்தினர் வைத்தியர் முல்லை பரமேஸ்வரன் அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார். அடுத்து நாடக கலைஞர் செல்லையா பரமேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செல்லையா பரமேஸ்வரன் அளவட்டி வடக்கை புறப்படமாக கொண்ட பரமேஸ்வரன் செல்லையா சோதிப்பிள்ளை தம்பதிகளின் 6வது புத்திரன். அளவட்டி சதானந்தா வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியை தொடங்கிய இவர் இடைநிலை கல்வியை அளவட்டி அருணோதயா கல்லூரியில் தொடர்ந்து பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தார். ஆசிரியராக தன் சேவையை தொடங்கி பட்ட பின் படிப்பை யாழ் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து வலிகாமம் கல்வி வலயத்தில் அதிபராக பதவி உயர்வு பெற்று பணிபுரிந்து ஏழாலை ஸ்ரீமுருகன் வித்தியாலயத்திலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். ஆரம்ப கல்வி கற்கும் காலத்திலேயே நடிக்க தொடங்கிய இவர் இடைநிலை கல்வியின் போது அருணோதயா தயாரித்த பல நாடகங்களில் நடித்ததோடு 3 நாடகங்களில் பிரதான பாத்திரம் ஏற்றுள்ளார். ஆசிரியராக இருந்த காலத்தில் சோலைக்குயில் அவைக்காற்று களத்தில் இணைந்து படித்து வட இலங்கை சங்கீத சபையின் நாடகமும் அரங்கியலும் பரீட்சைகளில் தோற்றி ஆசிரியர் தரம் வரை சித்தி பெற்றுள்ளார். 1993ஆம் ஆண்டு சோலைக்குயில்கள் தயாரித்த மலையும் மடற்பனையும் என்ற நவீன நாடகத்தில் நடித்தார். தாளலய நாடகம், பாநாடகம், நாட்டுக்கூத்து போன்ற பல வகை நாடகங்களிலும் பல்வேறு நெறியாளர்களுடன் நடித்த அனுபவம் கொண்ட இவர் தனி நடிப்புகளும் செய்துள்ளார். பல்வேறு பாடசாலைகளில் இவரது நெறியாளர்களின் கீழ் பல சிறுவர் நாடகங்களும் நவீன நாடகங்களும் தயாரிக்கப்பட்டுள்ளன. மல்லாவி மகாவித்தியாலயத்தில் இவர் நெறியாள்கை செய்த தண்ணீர் என்ற நாடகம் தேசிய மட்டத்தில் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தனது கலைத்திறனை நாடகமும் அரங்கியலிலும் துறையுடன் மட்டும் ஒடுக்கிக் கொள்ளாது ஈழத்து தமிழ் சினிமா துறையிலும் உள்நுழைந்த இவர் கல்லுக்குள் ஈரம், சண்டி வீரன் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். இப்போது புன்னாலை கட்டுவனில் வசிக்கும் இவருக்கு விழிசைச்சிவம் நாடக கலைஞர் விருதை 2026ஆம் ஆண்டில் வழங்குவதில் நாம் சந்தோஷம் அடைகின்றோம். நாடக கலைஞர் செல்லையா பரமேஸ்வரன் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் கானா ஸ்ரீகணேசன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்க, பிரதம விருந்தினர் வைத்தியர் திருமதி முல்லை பரமேஸ்வரன் அவர்கள் விருதினை வழங்கி கௌரவிப்பார். அடுத்து நாடக கலைஞர் முருகேசபிள்ளை விஜயகுமாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொல்லங்கல்ட்டியைச்
சேர்ந்த கனகரத்தினம் திரிபுர சுந்தரம் தம்பதிகளுக்கு 5வது புத்திரியாக 14/12/1965 பிறந்த விஜயகுமாரி தனது ஆரம்ப கல்வியை கொல்லங்கலட்டி சைவ தமிழ் கலவன் பாடசாலையிலும் இடைநிலை கல்வியை தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியிலும் நிறைவு செய்து பல்கலைக்கழகம் சென்றார். இந்து நாகரிகத்துறையில் சிறப்பு பட்டம், முதுகல்வி மாணி பட்டம், சைவ சித்தாந்த துறையில் முதுகலை மாணி பட்டம் ஆகியவற்றை தன் உயர்கல்வி தகமைகளாக்கி கொண்டார். மகஜனாவில் தொடங்கிய ஆசிரிய பணி வவுனியா முஸ்லிம் மகாவித்தியாலயம், ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலயம் என தொடர்ந்து வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் ஆசிரிய ஆலோசகரானார். இலங்கை கல்வியலாளர் சேவையில் சித்தி பெற்று புளியங்குளம் ஆசிரியவாண்மை மத்திய நிலையத்தில் விரிவுரையாளராகி பலிகாமம் கல்வி வலய ஆசிரியவாண்மை மத்திய நிலையத்தில் முகாமையாளராக பணி நிறைவு செய்து ஓய்வு பெற்றுள்ளார். 1990களில் ஆரம்பத்தில் சோலைக்கீழ் அவைக்காட்டு களத்தில் இணைந்த விஜயகுமாரி வட இலங்கை சங்கீத சபை பரீட்சைகளில் நாடகமும் அரங்கியலும் பாடத்திற்கு தோற்றி ஆசிரியர் தரம் வரை சித்தியடைந்தார். 1993 சோலைக்கோயில் அவைக்காட்டு களம் தயாரித்த மலையும் மடற்பனையும் நாடகத்திலும் 1994 ஆசிரியவாண்மை நாடகத்திலும் நடித்தார். 1995 களம் தயாரித்த இருட்டுக்குள் சுருட்டி நாடகத்தில் பாடகர் குழுவில் இணைந்து பாடினார். இரம்பைக்குளம் மகாவித்தியாலயம் 2001 விசேட கூத்தில் மாகாண மட்டத்தில் முதலிடம் பெறவும் வில்லிசையில் தேசிய மட்டத்தில் 2ஆம் இடமும் பெறவும் தோள் கொடுத்தார். 2023 மீண்டும் சோலைக்குயில்கள் தயாரித்த முரண்பாடுகளின் அறுவடை என்ற சிறுகதா நிகழ்விலும் 2026 கிராமிய குழு பாடலிலும் இணைந்து கொண்டார். 2026 விழிசை சிவம் நாடக கலைஞர் விருதை வழங்குவதில் பெருமை அடைகின்றோம். நாடக கலைஞர் முருகேசபிள்ளை விஜயகுமாரி அவர்களுக்கு கௌரவ விருந்தினர் எழுத்தாளர் திருமதி புனிதவதி சண்முகலிங்கம் அவர்கள் பொன்னாடை போர்த்து மாலை அணிவிக்க, பிரதம விருந்தினர் திருமதி முல்லை பரமேஸ்வரன் அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார். அடுத்து நாடக கலைஞர் சங்கரப்பிள்ளை கிருபானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சங்கரப்பிள்ளை கிருபானந்தன் 24/1/1966 சங்கரப்பிள்ளை செல்லம்மா தம்பதியினருக்கு 4வது பிள்ளையாக பிறந்தவர் கிருபானந்தன். கொல்லங்கலட்டி சைவ தமிழ் கலவன் பாடசாலையில் ஆரம்ப கல்வியையும் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் இடைநிலை கல்வியையும் பயின்று யாழ் பல்கலைக்கழக சமூகவியல் சிறப்பு கலைமானி பட்டமும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக முதுமானி பட்டமும் பெற்று தன் உயர் கல்வியை நிறைவு செய்தவர். 1999 அளவட்டி அருணோதயா கல்லூரியில் நாடகமும் அரங்கியலும் பாடாசிரியராக நியமனம் பெற்றார். கல்வி நிறைவில் பலிகாமம் கல்வி வலய முன்பள்ளி அழகியல் உதவி கல்வி பணிப்பாளராக கடமை புரிந்து ஓய்வு பெற்றார். சோலைக்குயில் அவைக்காற்று களத்தினூடு வட இலங்கை சங்கீத சபையின் நாடகமும் அரங்கியலும் பரீட்சைகளுக்கு தோற்றி நாடக கலாவித்தகர் பட்டத்தை பெற்றுக்கொண்டார். சோலைக்குயில்கள் தயாரித்த இலக்கு புள்ளி, இருட்டுக்குள் சுருட்டி, கேள்விகளின் முழக்கம், செல்லிட தொலைபேசி, தண்ணீர், இயக்கமற்று போன உலகில் ஒரு வௌவாலுடன் ஆகிய நவீன நாடகங்களில் நடித்துள்ளார். உளவள துணையாளரான இவர் பலிகாமம் கல்வி வலயத்திலிருந்து வவுனியா வரை பல்வேறு பாடசாலைகளுக்காக பல வகை நாடகங்களை நெறியாள்கை செய்து
பாடசாலைகள் பரிசு பெற உதவியுள்ளார். அவற்றில் சிந்து நடைக்கூத்து, இசை நாடகம், சிறுவர் நாடகம் ஆகியவற்றும் அடங்கும். சமகாலத்தில் இவர் தன்னை பிரதானமாக ஒரு இசை நாடக நடிகராகவும் நடிகாராகவுமே அதிக நிலைநிறுத்தி கொண்டுள்ளார். சத்தியவான் சாவித்திரி முதல் பவளக்கொடி வரை இவர் நடித்த இசை நாடகங்கள் பல. இப்போது தெல்லிப்பளை முத்தமிழ் கலாமன்றத்தின் இயக்குநராகவும் தலைவராகவும் செயற்படும் இவர் வேறு சில கலாமன்றங்களின் ஆலோசகராகவும் தொழிற்படுகின்றார். 2026 ஆண்டுக்குரிய விழிசை சிவம் நாடக கலைஞர் விருதை இவருக்கு வழங்குவதில் மகிழ்வடைகின்றோம். நாடக கலைஞர் சங்கரப்பிள்ளை கிருபானந்தன் அவர்களை சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் கானா ஸ்ரீகணேசன் அவர்கள் பொன்னாடை போர்த்து மாலை அணிவிக்க, பிரதம விருந்தினர் திருமதி முல்லை பரமேஸ்வரன் அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார். பேராசிரியர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறும்போது, அதே நேரம் இவ்வளவு நேரமும் காத்திருந்து கௌரவம் வழங்கிய எங்களுடைய பிரதம விருந்தினர் திருமதி முல்லை பரமேஸ்வரன் அவர்களுக்கு நன்றிகள் பல பல சமர்ப்பிக்கின்றோம். பெண்ணினமே பாடல் நிகழ்விற்கு செல்கின்றோம். இந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் சோ பத்மநாதன் ஐயா அவர்கள். இசையமைத்தவர் திருமதி விமலாதேவி நாகேஸ்வரன் அவர்கள். எழுக பெண்ணினமே பாடலை பாடுவதற்காக திருமதி விமலாதேவி நாகேஸ்வரன், செல்வி மதுவந்தி மயூரன், திருமதி லதாங்கி மயூரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எழுக பெண்ணினமே எழுக, எழுக பெண்ணினமே எழுக, எழுக பெண்ணினமே எழுக. இதுவரை நிலவுக இழிநிலை பொடிபட புதியதோர் பொழுதிதோ புலருது புலருது. இதுவரை நிலவிய இழிநிலை பொடிபட புதியதோர் பொழுதிதோ புலருது புலருது. எழுக பெண்ணினமே எழுக. பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழுதில்லை என உலர் தலை நிமிர்ந்தன. பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழுதில்லை என உலர் தலை நிமிர்ந்தன. எழுக பெண்ணினமே எழுக. பணமனை நிலபுலம் நகை என்ன வரிசைகள் புனர்பவ சீதன சந்தையில் உயருவர். பணமனை நிலபுலம்
நகையென வரிசைகள் கொணபவ சீரன சந்தையில் உயரும் மன்னனில் கற்றோர் சிறந்தவன் என முன்னம் சொன்ன பழங்கதைகள் துணை வர மாட்டா மன்னனில் கற்றோர் சிறந்தவன் என முன்னம் சொன்ன பழங்கதைகள் துணை வர மாட்டா எழுக பண்ணினமே எழுக கோடியடை பிடி நடை புருவவில் வெளிகணை புனவுகள் கனவுகள் கோடிவட எழுமே கோடியடை பிடி நடை புருவவில் வெளிகணை புனவுகள் கனவுகள் கோடிவட தடையுடன் வெடி துயர் தகரல் நடனடு சகலதும் முடியும் அன்றுருதிகள் தடையுடன் வெடி துயர் தகரல் நடனடு சகலதும் முடியும் அன்றுருதிகள் எழுக பெண்ணினமே எழுக புதியது பொழுதிது புலருது புலருது பழைய குப்பையெல்லாம் பற்றி எறிவது பார் புதியது பொழுதிது புலருது புலருது பழைய குப்பையெல்லாம் பற்றி எறிவது பார் பொய்யும் மாற்றும் சரியே சரியே வையகம் உணருதல் வாண்டெழு நட பொய்யும் மாற்றும் சரியது சரியே வையகம் உணருதல் வாண்டெழு எழுக பெண்ணினமே எழுக எழுக பெண்ணினமே எழுக எழுக பெண்ணினமே எழுக இதுவரை நிலவிய இழிநிலை பொடிபட புதியதோர் பொழுதிதோ புலருது புலருது இதுவரை நிலவிய இழிநிலை பொடிபட புதியதோர் பொழுதிதோ புலருது புலருது எழுக பெண்ணினமே எழுக பெண்ணினமே எழுக உங்கள் விழிகளுக்கும் செவிகளுக்கும் ஊடாக மகிழ்வு தரும் ஒரு இசை நாடக காட்சியினுள் செல்ல வாருங்கள் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றோம். சிவானந்தி பாஸ்கரன், கோணேஸ்வரன் வினயன், பத்சலா ஸ்ரீஸ்கந்தராஜா, விமலதாசன் திவ்யகுமாரன், விமலாதேவி நாகேஸ்வரன், தமயந்தி கணேசானந்தன், விஜயகுமார் விஜயலாதன், செல்லையா கருணாகரன், புவனராணி கஜீவன், கவிதா மயூரன், பொன்னையா அரவிந்தன், லக்ஷண்யா கருணாகரன், ஷோபா நவராஜ், திவா பாஸ்கரன், கரணிகா கௌரிதரன், மதுமிசா சுபரஞ்சன்,
மயூரன் மதுரன், கௌரிதரன் ரக்ஷயன். அணிசேர் கலைஞர்கள் ரவிச்சந்திரன் அருள்ராஜ், சிவநாதன் ரஜீவன். இசை நாடக காட்சி நெறியாள்கை திருமதி கோகிலா மகேந்திரன். செவியும் விழியும் நிறையும் நேரம் என்று சொல்லியிருந்தோம். சற்று நேரத்தில் வயிறும் நிறையும் நேரம் என்பதை நினைவூட்டுகின்றோம். இந்த நிகழ்வுகள் நிறைவடைந்ததும் உங்களுக்கான மதிய போசனம் தயாராக இருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம். புசித்து மகிழ்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த இசை நாடகம் ஒரு சிறிய வகையில் பரிசோதனை முயற்சி என்றும் சொல்லலாம். கூத்திலே இருந்து இசை நாடகம் எவ்வாறு தோன்றி வந்திருக்கலாம் என்பது பற்றிய ஒரு நோக்காகவும், அதே நேரம் தமிழ் நாடக வரலாற்றிலே கூர்ப்பு வழி நாங்கள் கடந்து வந்த பாதைகளை, எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை மீறாமல், குறிப்பாக இசை நாடகத்திலே இசையினுடைய அந்த செம்மை வடிவத்தை மாற்றம் செய்யாமல் வேறு வகையிலே நாங்கள் அதை மேம்படுத்தலாமா என்ற சிந்தனைகளையும் கொண்டு சிறிது நேரத்துக்கான இந்த இசை நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை பணிவுடன் தெரிவிக்கிறேன். மண்ணினே
சுமாரி ஏன் விழுந்து விட்டாய்? விழுந்து விட்டேன். குதிரையிலே ஓட்டமாக ஓடி வந்தாய், பாட்டு பாடி வந்தாய், எப்படி வந்தாய்? அஸ்வங்கள் அழைத்து விட்டன. அவை என்னை விழுந்து விட்டன. சரி, விழுந்து. அஸ்வங்களுக்கு நீரருந்துவதற்கு நீர்நிலைகளை தேடி வழி நடத்திவிட்டு நீயும் இந்த காட்டிலே காய்கறிகளை தேடி அருந்தி வா. நான் சற்று நேரம் இந்த சோலைகளை ரசித்துவிட்டு ஓய்வெடுத்து
சரி பின்னாடி